எல்லாருக்கும் நன்றி வணக்கங்க. நம்ம அப்பா ஆட்சியா இப்போ நம்ம விஜய் அண்ணா ஆட்சியா இதில் யார் வரப்போகிறாங்க அப்படிங்கிறத இந்த யார் எவ்வளோ செலவு பண்ணுறாங்க. நம்ம அப்பா நம்மளோட வருமானத்தை வச்சு அவர் செலவு பண்ணிகிட்ருக்காரு, சேர்த்து வச்சு. நம்ம விஜய் அண்ணா வச்சுருந்து செலவு பண்ணிகிட்ருக்காரு. சரிங்களா? அப்போ இதில் இதை மூணு கொத்து தான் இருக்குது. இதில் யார் தலையெழுத்து மாற போகுதுங்கிறது இப்போ தெரியும். ஆனால் இது வேப்ப இலை தான். ஆனால் இது ரேஸ் பட்டதில்லை. ஏற்கனவே மலேசியாவில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அம்மா அந்த ஆந்திராக்காரங்க விழுந்தாங்க பாருங்க, கிடைக்க மாட்டாங்கன்னு சொன்னேன்னா அதே தான். இப்போ என்னோடய கருத்தும் ஒரு கருத்து இதில் இருக்குங்க. இப்போ நமக்கு ஆட்சி மாறணும். மாறுமா மாறாதா அப்படிங்கிறத இந்த பிரிஞ்சு தான் நமக்கு எல்லாமே தோணும். இப்போ உள்ள காலம் பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். அதனால நான் இப்போ இதை பூ போட்டு கேட்குறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி எனக்கு வேணாங்கிறேன். அப்போ இந்த ஆட்சி வேணான்னா விஜய் அண்ணா வருவாரா அப்படின்னு சொல்லி நான் கேட்குறேன். நீங்களும் பாருங்கள். சரிங்களா? விஜய் அண்ணா வருவாரா? இந்த ஆட்சி மாறுமா? விஜய் அண்ணா வருவாரா? இந்த ஆட்சி மாறுமான்னு இப்போ இதில் இருக்குது, கேட்குறேன். ஓகே, ஆட்சி மாறும். விஜய் அண்ணா வருவார். நான் சொல்லலை. இங்கே பாருங்கள், 1 2 2 2 2 மொத்தம் 9 இலை. நம்ம விஜய் அண்ணா கண்டிப்பாக வராரு. சரிங்களா? ஆட்சி மாறுது. இதில் எந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இல்லை. இதை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, இது குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ ஜாதகம் இல்லைன்னா பார்ப்பீங்க. நான் சொல்கிற சத்திய வாக்கு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை விஜய் அண்ணா தான் ஜெயிக்கிறாரு. சரிங்களா? நம்ம ஆட்சி மாறுது. ரொம்ப அனைவருக்கும் நன்றி வணக்கம். எல்லோரும் சிந்திச்சு செயல்படுங்க. நம்ம தருமமே தலையை காக்குங்கிற மாதிரி ஒத்தையை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? விஜய் அண்ணா தான் ஜெயிக்கிறாரு. நம்ம ஆட்சி கலையுது. சரிங்களா? நம்ம அப்பா ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. வீட்டில் உட்காந்து நம்ம அப்பா ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. அப்பா முதல்ல ரெஸ்ட் எடுக்கட்டும். அவருக்கு ரெஸ்ட்டை கொடுப்போம். அடுத்த 5 வருஷம் கழிச்சு நம்ம வேணால் அப்புறம் பார்த்து நம்ம உதயநிதி அண்ணனை வர வச்சுக்கலாம். இந்த ஆட்சி கொஞ்சம் மாறட்டும். ரொம்ப நன்றி, ரொம்ப வணக்கங்க.